ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் அந்த லேடி வந்து ஹீரோட ஸ்டெப் மதர்னு தெரிஞ்சிருக்கும். ஹீரோனியால் எதுவுமே பேச முடியாமல் அப்படின்னு நின்று இருப்பா. ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஹீரோவோ சரி உங்களுக்குலாம் யாருன்னு தெரியாதுல, நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இது என்னோட பாஸ் இன்னு, இவன் என்னோட ஜூனியர் பொண்ணு மின்னு, இவங்க தான் என்னோட ஸ்டெப் மதர் பின்னு சொல்லிட்டு இருக்கான். பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன், மின்னு பின்னுன்னு. அதுக்கப்புறம் பின் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அதான் இன்னும் ஒருத்தர் இருக்கான்ல, இவன் என்ன படாது பாடுபடுத்திட்டான், என்கிட்ட தான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு நான் எஸ்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோனியும் அவ்வளோ பெரிய கம்பெனி, எங்கள் சின்ன கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. பிகாஸ் இந்த எஸ்டி கம்பெனி இருக்குல்ல, அவங்க கண்ட்ரியிலேயே டாப் 3 பெரிய கம்பெனியாமா. அவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம சின்ன கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அது ரொம்ப பெரிய விஷயமா தானே இருக்கும். அதுக்கு தான் ஹீரோனியுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுமே ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, நீ லவ் பண்ணுறது எனக்கு தெரியுது, உன்னோட லவ் ஒன் சைட் லவ்வாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து இதில் கிளியராகவே இருந்த மாதிரி தெரியல. உன்னை விட ஏஜ் அதிகம் இல்லை. ஸோ அவங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க, அதையும் அவங்க யோசிக்கிறாங்க. தென் அவங்க உனக்கு கிடைப்பாங்களா டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லையுமே இவனும் சோகமாகிறான். அதுக்கப்புறம் இவங்களும் சொல்கிறாங்க, நீ இன்னுமே முயற்சி பண்ணி பாரு, இம்ப்ரெஸ் பண்ணு, தென் எப்போதுமே ஓப்பன் ஹார்ட்டாக இரு, உன் மனசில் அவங்க தான் இருக்காங்கன்னு எப்போதுமே அவங்களுக்கு புரிய வை அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவனுமே சிரிக்கான் கொஞ்சம். அந்த நேரத்தில் ஹீரோனே மெசேஜ் பண்ணுறா, நான் வெளியே தான் நிற்கே, நீ வான்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ இவனுமே வந்துடுறான். ஹீரோனே கேட்குறா, அதான் உங்கள் ஸ்டெப் மதர்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் வேறு ஒன்று தப்பாக நினச்சிட்டேன், நீ ஒரு பொறுக்கி ப்ளே பாயின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறா. உடனே இவனும் என்ன பார்க்க அப்படியே தெரியுதுன்னு கேட்குறான். சாரி யாராக இருந்தாலும் இப்படி தான் தப்பாக சந்தேகப்படுவாங்கன்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு தயங்கி சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு இவங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு நினச்சோம்லாம். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை. ஹீரோனி அதில் நல்லா தூங்கிட்டா. இதை ஹீரோன் கிட்ட சொல்லியுமே அவ்வளோ திட்டுறா, நீ என்ன அப்போ சீட் பண்ணிட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவனும் எனக்கு வேறு வழி தெரியல, உன்கிட்ட பேச, உன்னை லவ் பண்ண வைக்க இதுதான் கரெக்டான முடிவுன்னு நினச்சி இப்படி ஒரு பொய்யை சொன்னேன்னு சொல்லிட்டு, உன்னை இப்போ நான் சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஐ லவ்னு சொல்ல. ஹீரோனியும் இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் ஃபீல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு ஹீரோவை வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. அவன் மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சியாக பறக்குது. ரெண்டு பேருமே மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் வீட்டில் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கூட இருந்த ஞாபகம் ஒன்று வந்துட்டு போக, இவரை வெக்கப்பட்டு சிரிக்க, பக்கத்தில் அந்த டெடி பேர் இருக்குல்ல, அதை தான் ஹீரோவா நினச்சிட்டு இருக்கா. அதையும் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. நீ எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, ஹானஸ்டா கூட பேசுகிறா அப்படி இப்படின்னு தனியாக பேசிட்டு இருக்காளா. அதே சமயம் வெளியே அப்பாவோ பொண்ணு என்னதான் பேசுகிறான்னு கேட்டுட்டு அப்படியே தூங்கி அதிலே விழுறாங்க. அம்மாவோ அந்த பக்கமாக வராங்களா, என்ன பொண்ணு ரூமை இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, போய் உங்கள் ரூமில் படுங்கன்னு அனுப்பி வைக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஹீரோனியா செம ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா நேற்று இவன் ஐ லவ்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்காக தான் ஹீரோமே ஹீரோனி கேபினுக்கு வரானா. இவளுமே பக்கத்தில் இருக்க டீயை எடுத்து கொடுக்குறா, இவனுக்காகவே வாங்கி வச்சிருக்கா போல. உடனே அவனுமே வாங்குறான். ரெண்டு பேரும் கையை அதில் டச் ஆக இவனுமே அதை மோந்து பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே அப்படி ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுமே கதை திறந்துட்டு போகிறானா. மின்னும் அங்கே தான் நின்று இருப்பா போல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோவோ அந்த டீயை கூலாக குடிச்சிட்டு போகிறான். மின்னு பார்த்தா என்ன பார்க்கல என்ன அப்படி தான் நினச்சிட்டு போகிறான். ஹீரோனே அலர்ட் ஆகிறா. மின்னும் இதை சந்தேக பார்வையிலே பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு லீவு தாங்கன்னு சொல்லி கேட்குறா. இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அப்படியே வெளியே வந்துடுறா. ஹீரோவை பார்த்தா அவனும் தலையை ஆட்டி அதை குடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே டீ இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. இதை பார்த்து மின்னும் ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு கேட்குறா. இவனும் நான் நல்லா தான் இருக்கேன், நீ எங்கே போகிறான்னு சொல்லி கேட்குறான். நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், யங் ப்ரொஃபஸரை பார்க்க தான் அப்படி சொல்லிட்டு அவளுமே கிளம்பிடுறா. அங்கேருந்து யூனிவர்சிட்டிக்குமே வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு யங் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறா. அங்கே போய் உங்கள் அக்கா டேட் பண்ணுற பையன் யார் தெரியுமா, ஹீரோ தான் சொல்ல. இவனும் நம்பலை, சிரிக்கிறான்.
இவளுமே ஆமாம் அவதான் அழுத்தி சொல்லியுமே இவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது ஹீரோ மேலே. சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து இதுக்கு ஒரு பிளான் போடுவோன்னு சொல்கிறான். இவருமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். பிளான்லாம் போட்டாங்க போல. அதுக்கப்புறம் இன்னும் வெளியே வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நிற்கிறா. தம்பிக்காரன்னு ஈவினிங் டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துன்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே மின்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வேற ப்ளே பாய் மின்ன வேற மடக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. கட் பண்ணா டின்னருக்கும் கூப்பிட்டு வந்துடுறான். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஹீரோவை தான் ஹீரோனி டேட் பண்ணிட்டு இருக்கான்னு டவுட் வந்திருக்குல்ல. ஸோ ரேயை ஹீரோனி கூட சேர்த்து வச்சலான்னு அம்மா கிட்ட பேச வந்திருக்காங்க. ஸோ இவனுமே அம்மா கிட்ட இன்டர்வியூ கொடுக்கான். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்னு அம்மாவும் பெருசாக கண்டுக்கல. எப்போதும் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளாட் பண்ணிட்டு இருப்பான்ல. ஸோ இவளையும் பெருசாக வான்னு கூப்பிடவே இல்லை. ரேயோட அக்கா பொண்ணுன்னு சொன்னதுதான் அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்பவுமே தெரிஞ்சிச்சு உன்னோட ஃபேஸ் பார்க்கும்போது ரேய மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி ஐஸ்லாம் வைக்கிறாங்க. தம்பிக்காரனும் இவ ஹீரோனி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்ல மின்னும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோனி ஒரு பையனை டேட் பண்ணுறாங்கல்ல அப்படி தான் சொல்லியிருப்பா. அதுக்குள்ள அம்மாவோ ரே தானே அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவங்க கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல. ஓ அப்படி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படி இவங்களும் சுகமாயிறாங்க. ஆனால் எங்கள் அங்கிள் மனசில் ஹீரோனி தான் இருக்காங்க. அங்கிள் தான் சொன்னாங்க ஹீரோனி வேற ஒரு பையனை டேட் பண்ணுறாங்கன்னு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல தம்பிக்காரனும் அம்மா அவங்க 2 பேரும் தான் கரெக்டான பேராக இருப்பாங்க, ரேயும் ஹீரோனியுமே சேர்த்து வச்சிருங்க அப்படி இவன் கொளுத்தி போடுறான். அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ரேயை தான் பிடிக்கும். ஸோ ரேயை தான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு இவ டேட் பண்ணுற பையன் கெட்ட பையனாக இருந்தால் என்ன பண்ண, இவங்க 2 பேர்த்து தான் சேர்த்து வைக்கணும்னு ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மின்னுக்கிட்டேயோ தேங்க்ஸ்மா ரே மனசில் என்ன இருக்குன்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுமே சிரிச்சுட்டு இருக்கிறா. தென் இவங்க வந்த வேலையும் முடிஞ்சிட்டு இவங்க வந்தது ரேயை ஹீரோனியுமே சேர்த்து வச்சிடணும் அதுதான் பேச வந்திருக்காங்க. அம்மாவும் இந்த முடிவு தானே இருக்காங்க. தென் இவங்களுமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் மொத்தமாக இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோனி கிட்ட அம்மாவோ நேற்று சொல்லியிருப்பாங்க போல மின்னிங்க டின்னருக்கு வந்ததை. ஹீரோனியுமே தம்பிக்காரன்ட்டு என்னடா நேற்று ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டு வந்தியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஈவனா அம்மாவை மறைச்சு பார்த்துட்டு அது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட், அதுவும் க்யூட்டான ஸ்டூடெண்ட் சொல்லுமே. ஓ க்யூட்டான ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இவ கலாய்க்கிறா. அம்மா இவ பேச்ச மாத்திரா, நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லி அம்மா கிட்ட சொல்லியுமே அம்மாவுமே கேட்குறாங்க. என்னடி நீ ஒரு பையனை டேட் பண்ணுறியாம அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வரலாம்ல, நாங்கள் எப்போதும் ஃப்ரீ தான் கூட்டு வாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவளுமே கொஞ்சம் யோசிக்கிறா. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் டேட் பண்ணுறது, எங்கே தான் சொல்லியிருப்பான்னு அவளுமே திங்க் பண்ணிட்டு அம்மா எனக்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் குழப்பமா இருக்கு, நான் எப்படி வீட்டுக்கெலாம் கூட்டு வருவேன், 3 மாதம் டீல் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வேணா வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்ல அம்மாவோ என்னடி லவ்வுக்கெல்லாம் இப்படி டீல போட்டிருக்கீங்க, இப்பெல்லாம் விளையாண்டு இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. தம்பிக்காரனும் அம்மா நீங்கள் கவலைப்படாதுங்க, கூடிய சீக்கிரத்தில் அக்கா யாரை தான் டேட் பண்ணுறேன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்ல அம்மாவுக்கும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அங்கே ஹீரோ அண்ட் சாம் வரல போல். அதை பார்த்துட்டு சோமிக்கிட்டேயோ எதுக்கு வரலன்னு கேட்குறா. சாம் இருக்காங்கல்ல அவங்க கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காங்க. ஹீரோக்கு உடம்பு சரியில்லையாமான்னு சொல்ல சரி ஓகே மீன் என்னோட கேபினுக்கு வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போகிறா. உடனே மின்னும் சோமிக்கிட்ட ஹீரோ வேற அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தான் இருப்பான், அவன் சாப்பிட்டானா மெடிசன் எடுத்தானா கூட தெரியல, இன்னைக்கு வேற அவனுக்கு பிறந்த நாள், நான் அங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்டேயுமே பெர்மிஷன் கேட்கா எனக்கு லீவு தாங்கன்னு. ஆல்ரெடி ஹீரோனி இவன் மேலே கடுப்பாக இருக்கா இவ பேசுறத பார்த்து. இப்போ வேற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு உரிமையாக சொல்கிறாளா. இதை கேட்டுட்டு என்னுமே கடுப்பாகி கோபத்திலே நிற்கா. அங்கே இருக்கிற எல்லாரும் நாங்களும் போகிறோம் லீவு தாங்கன்னு கேட்க நீங்களாம் போனீங்கன்னா ஒர்க் யார் பார்ப்பாங்களாமா அப்படி கேட்டுட்டு மின்கிட்ட உனக்கு அவன் ரொம்ப முக்கியமானவனும் அப்படி கேட்குறா. ஆமாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை தான், பட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு சிரிக்க ஹீரோனியும் இவ வேற என்னை வெறுப்பத்துறாளன்னு என்னுடைய கேபினுக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. தென் மின்கிட்டையும் நேற்று எங்கள் வீட்டுக்கு டின்னர் வந்தால ரே உங்ககிட்ட சொன்னாங்களோ என் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவளுமே ஆமான்னு சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோக்கு மெடிசன் கொடுத்தா அலைச்சா ஆகுமா ஆகாதான்னு கேட்குறா. இவளுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாளா. இது கூட உனக்கு தெரியலையா, அப்போ நீ அவ்வளோ க்ளோஸ்னு ஆளை வச்சு சொன்னா எனக்கு பார்க்க நீ க்ளோஸே கிடையாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நான் கிளைண்ட்டை பார்க்க அந்த பக்கமாக தான் போகிறேன் அப்படியே ஹீரோவுமே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சிரிக்காளா. இவளும் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் மேலே சந்தேகம் தான் பட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஏத்தாப்ப இவளுமே நடந்துக்கிறாளா. இவ கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டா. அடுத்து ஹீரோனி எங்கே வருவா, ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துடுறா. ஹீரோமே எதுக்கு வந்தா என்னோட கோல்டு உனக்கு பிடிச்சிருக்கோன்னு கொஞ்சிட்டே இருக்கான். சரி நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு மெடிசன் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. தென் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை மேலே
மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. அவனோட 6 பேக்ஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. இனிமே இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்டமே சொல்லிட்டு போயிடுறா. நைட்டும் ஆகிடுதா. ஹீரோனியும் ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. ஸோ அவனுக்காக சர்ப்ரைஸாக கேக்கெலாம் கொண்டு வந்து விஷலாம் பண்ணிட்டு ஊதலாம் சொல்லுறா. அவனுமே விஷலாம் பண்ணிட்டு ஊதுறான். ஹீரோனியும் உனக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வரலன்னு சொல்ல, பரவாயில்ல நீ எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் தான் சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேருமே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு நாள் நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.